வணக்கம். நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இந்த தொடரில் ரோல் மாடல்ஸ் பற்றி பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்க இருக்கும் ரோல் மாடல் ஸ்டீஃபன் ஹாக்கிங். இந்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்றி நம்முடன் உரையாட 3 மாணவிகள் வந்திருக்கிறார்கள். அவர்களை அறிமுகம் செய்து. என் பேர் சமீரா, நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் லூர்மியா, நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். என் பேர் மகிஷா, நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸ்டீஃபன் ஹாக்கிங் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டீஃபன் ஹாக்கிங் யார்? ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் அவர் ஒரு சயின்டிஸ்ட். அவர் பிளாக் ஹோல்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்காரு. நிச்சயமா ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு பிரபலமான பிசிசிஸ்ட், ஒரு இயற்பியல் விஞ்ஞானி. சொல்லப்போனால் நியூட்டன், ஐன்ஸ்டீன், ஸ்டீஃபன் ஹாக்கிங், இதுதான் இயற்பியல் விஞ்ஞானிகளை வரிசைப்படுத்தினா இந்த மாதிரி தான் சொல்லணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியத்துவம் மிக்க ஒரு இயற்பியல் விஞ்ஞானி தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அவருடைய சாதனைகள், அவருடைய வாழ்க்கை போராட்டம் பற்றி இன்னைக்கு விரிவாக பேசலாம். ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸோடைய ஸ்கூல் காலேஜ் டேஸ் எப்படி இருந்தது சார்? ஸ்டீஃபன் ஹாக்கிங் 1942 பிரிட்டனில் பிறந்தார். அவருடைய அப்பா அம்மா 2 பேருமே ஹைலி எஜுகேட்டட். அப்பா டாக்டர், அம்மாவும் ஒரு டாப் எஜுகேஷன் முடித்தவங்க. ஸோ ஸ்கூல் டேஸ் அவருக்கு ஒரு நல்ல பள்ளி வாய்ப்பு இருந்தும் கூட அவரை பொறுத்தவரை என்ன சொல்லுது, அகாடமிக்கலி பெரிய அச்சீவர்னு சொல்ல முடியாது. பட் அப்போ இருந்தே துருதுருன்னு அறிவியல் கேள்விகளை கேட்கக்கூடியவராக இருந்தார். அதனால் ஸ்கூல்லே அவருக்கு வச்ச நிக்நேம் ஐன்ஸ்டீன். ஸ்கூல் படிக்கும்போதே அவர் ஒரு விஞ்ஞானி ஐன்ஸ்டீன் என்ற ஒரு பட்டப்பெயரோடு வலம் வந்தார். அந்த அளவுக்கு அறிவியல் தாகம் இருந்தது. ஸோ ஸ்கூல் டேஸ் முடித்து காலேஜ் டேஸ் வரும்போது அவருடைய அப்பா நீ டாக்டர் ஆகணும்னு சொல்லி மெடிக்கல் காலேஜில் சேர்க்குறேன்னு சொல்கிறார். பட் இவருக்கு ஆர்வம் இல்லை. இவருக்கு ஆர்வம் முழுக்க அறிவியல், பர்டிகுலராக ஃபிசிக்ஸ். ஸோ ஃபிசிக்ஸை கல்லூரியில் தேர்ந்தெடுத்து படிக்கிறாரு. படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு சோகமான விஷயம், ஒரு 3rd இயர் படிக்கும்போதே அவருக்கு ஒரு வித்தியாசமான நோய் கூறுகள் இருக்கு. ஸோ போய் ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் பண்ணால் என்ன சொல்லாங்கன்னா, ALD அப்படிங்கிற ஒரு நரம்பு தசை நோய், ஒரு ரேர் டிசீஸ். அது ஒரு அட்வான்ஸ் கட்டத்தில் இருக்குது. இன்னும் 2 வருஷத்தில் ஸ்டீஃபன் ஹாக்கிங் இறந்துருவார் அப்படிங்கிற தகவலை டாக்டர் சொல்கிறாங்க. இன்னும் ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, இவருக்கு பக்கத்தில் அட்மிட் பண்ணியிருந்த ஒரு சிறுவன் இதே நோயினால் பாதிக்கப்பட்டு இவர் கண்ணெதிரே இறந்து போகிறான். ஸோ அந்த ஃபேமிலி அதிர்ச்சியில் இருக்குது. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவர் 21 வயசுலேயே 2 வருஷத்தில் இறந்துருவேன்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு சரியான ப்ராக்டிசஸ் மூலம் 76 இயர்ஸ் வரை வாழ்ந்து 1918 தான் மறைந்தார். ஸோ அந்த ALD தசை நோயை, நரம்பு தசை நோயை வென்ற ஒரு அற்புதமான விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கிங். சார், அவர் கண்டுபிடிச்ச பிளாக் ஹோல்ஸோட இம்பார்ட்டன்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட இயற்பியல் ஆய்வுகள் பல கோட்பாடுகளை உருவாக்கியிருக்கிறாரு. அதில் முக்கியமான ஒன்று பிளாக் ஹோல்ஸ் பற்றி அவருடைய ஆய்வு. ஏன்னா பிளாக் ஹோல்ஸ் அதுவரை முழுக்க முழுக்க மர்மமாகவே இருந்தது. ஏன்னா பிளாக் ஹோல்ஸ் எப்படி உருவாகுது, என்ன நடக்குது அப்படிங்கிறது. குறிப்பாக அதனுடைய சில கேரக்டர்ஸை அவர் வெளில கொண்டு வந்தார். அதாவது அருகில் வரக்கூடிய லைட்டை கூட ஈர்த்து உள்வாங்கி சாப்பிட்றோம் அப்படிங்கிறது அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி பிளாக் ஹோலில் கூடிய ரேடியேஷன்ஸ் எல்லாம் இயற்பியல் முறையில் ஆய்ந்து கோட்பாடுகளாக கொடுத்துருக்கிறார். அதனால பிளாக் ஹோல்ஸ் பற்றி இவர் பேசியதுக்கு அப்புறம் தான் பெரிய ஆய்வுகளும் புரிதலும் ஏற்பட்டது அப்படிங்கிறதான் இதில் முக்கியமான விஷயம். A Brief History of Time அவர் எழுதின புக் ரொம்ப பிரபலமாச்சு. அந்த புக்கு பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். நீங்கள் சொன்ன மாதிரி உண்மையிலே ஒரு சயின்டிஸ்டோட புக்கு 1 கோடி காப்பீஸ்க்கு மேலே விற்றுதுன்னா அது இந்த புக்கு தான். A Brief History of Time ஒரு இன்ட்ரெஸ்டிங் புக்கு. அதாவது ஒரு என்ன சொல்லுவோம், ஒரு நாவலுக்குரிய ஒரு சுவாரஸ்யத்தோட ஒரு அறிவியல் கோட்பாடுகளை கொடுத்தவர் ஸ்டீஃபன் ஹாக்கிங். அந்த புத்தகத்தில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் டைம் ட்ராவல். டைம் ட்ராவல் ஒரு எக்ஸைட்டிங் விஷயம். அப்படி சாத்தியமா அப்படிங்கிற கேள்விகள் இன்னைக்கும் இருக்கு. அவர் என்ன சொல்லார்னா, டைம் ட்ராவல் டுவர்ட்ஸ் ஃபியூச்சர் சாத்தியம் அப்படிங்கிறார். டைம் ட்ராவல் டுவர்ட்ஸ் பாஸ்ட் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாரு. நீங்க என்னதான் நினைச்சாலும் டினோசருடைய
பீரியடுக்கு நீங்கள் போகவே முடியாது. பட் டைம் ட்ராவல் டுவர்ட்ஸ் ஃபியூச்சர் பாசிபிள் அப்படிங்கிறார். எப்படி பாசிபிள்னா அவர் பை ஃபிசிக்ஸ் கோட்பாடுகளின்படி அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு லைட்டுடைய ஸ்பீடுக்கு பறக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை நம்ம கண்டுபிடிச்சோம்னு சொன்னால் ஒரு 6 இயர்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணி போனோம்னா, ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய ஷிப்போடைய பீரியட் இருக்குல்ல, இங்கே பூமியில் ஒவ்வொரு ஆண்டு அங்கே ஒவ்வொரு நாளாக மாறிடும். அந்த அளவுக்கு ஒரு ஃபியூச்சருக்குள்ளே நம்ம போயிடும். யூனிவர்ஸுடைய பல்வேறு அற்புதங்களையும் நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தை சொல்லியிருப்பாரு. மிகுந்த பரபரப்பை உருவாக்கிய, மிகுந்த ஒரு ஆர்வத்தை உருவாக்கிய, அதிகமாக விற்கப்பட்ட ஒரு அறிவியல் நூல் A Brief History of Time. தி கிராண்ட் டிசைன் என்கிற அவருடைய புத்தகம் மிகப்பெரிய தச்சையை உருவாக்குச்சு. அந்த புத்தகம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சொல்லுமா, இந்த கிராண்ட் டிசைன் ஒரு உலகம் தழுவிய சில சர்ச்சைகளை உருவாக்கிச்சு. சர்ச்சைகள்னு சொன்னா அவர் ஒரு சயின்டிபிக்கா சில விஷயங்களை நிறுவுறாரு, அது சரியா இல்லையா அப்படிங்கிற விவாதங்கள் வந்துச்சு. அது குறிப்பா என்ன சொல்லனா, பிரபஞ்சத்துடைய தோற்றம், நம்ம பிக் பேங் தியரி சொல்லுவோம் இல்லையா, அதை சாலிடா ப்ரூவ் பண்ணி எழுதுறாரு. வேற ஸோ கிட்டத்தட்ட 13 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பிக் பேங் மூலமாக ஒரு ஒரு சாலிட் ஆன ஒரு சின்ன பால் வெடிச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் பிரபஞ்சம் விரிஞ்சிட்டு போகுதுங்கிறாரு. அது உண்மையிலே பிரபஞ்சம் கிரியேட் பண்ணப்படலை, உருவானது பை நேச்சர் அப்படிங்கிறது தான் அவர் நிறுவியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். அவர் கடவுள் இருந்து படைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அதை எப்படி அவர் லாஜிக்கலி சொல்றாருன்னு சொன்னா, டைம் என்பதும் பிரபஞ்சத்தினுடைய இருப்பு என்பதும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்த விஷயம். ஸோ பிரபஞ்சம் எப்போ உருவாகுதோ அப்போதான் டைமும் உருவாகுது, டிராவல் ஆகுது. ஸோ பிரபஞ்சத்துக்கு முன்னாடி ஒரு டைம் இருந்து அந்த டைம்ல கடவுள் இருந்து படைச்சாருங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது அவர் சொன்னக்கூடிய விஷயம். அது பெரிய விவாதங்களை உருவாக்கிச்சுன்னா கூட அவருடைய வாதங்களில் இருந்த வலிமை இன்றும் போற்றப்படுகிறது. சார், ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா, இதை பத்தி ஸ்டீஃபன் ஹாக்கிங் என்ன சார் சொல்லியிருக்காரு? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏலியன்ஸ், வேற்று கிரகவாசிகள் இருக்கிறாங்களா, பூமிக்கு வர்றாங்களா, வருவாங்களா, இதெல்லாம் ரொம்ப நாளா இருக்கக்கூடிய சுவாரஸ்யமான கேள்விகள். அதை பற்றி நிறைய அருமையான தகவல்களை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ப்ராபபிலிட்டி இருக்குன்றார். ஏலியன்ஸ் பூமிக்கு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. எதை வச்சு சொல்றாரு? பிரபஞ்சம் ஒரு மிக மிக பிரம்மாண்டமானது. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய கேலக்சி என்ன கேலக்சி? மில்கி வே. நம்ம மில்கி வே கேலக்சி மாதிரி 20,000 கோடி கேலக்சிஸ் இந்த பிரபஞ்சத்துல இருக்கின்றாங்க. ஒவ்வொரு கேலக்சிலையும் குறைஞ்சது ஒரு 20,000 கோடி கோள்கள் இருக்கு, பிளானட்ஸ் இருக்கு. ஸோ எவ்வளவு கோள்கள் பிரபஞ்சத்துல இருக்கு. அப்ப அந்த கோள்களில் ஏதாவது ஒரு கோள் பூமியை போன்றதா இருக்கலாம். ஏன்னா பூமி வாழ தகுந்ததா இருக்கு. இங்கே வாட்டர் இருக்குது, நம்ம பிரீத் பண்ணக்கூடிய லெவல் ஆஃப் ஏர் இருக்கு. ஏன்னா அதே மாதிரி ஒரு ரைட் அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், இந்த அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருக்கனால தான் நம்மளால நடமாட முடியுது இல்லையா? ரொம்ப குறைவா இருந்தா பறந்துரும், ரொம்ப அதிகமா இருந்தா பூமியோட போட்டு அமைக்கிறோம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த பிசிக்கல் கண்டிஷன்ஸ் இருக்கக்கூடிய கோள்கள் இந்த யூனிவர்ஸ்ல எங்கேயாவது இருக்கக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி ஒரு கோள் இருந்து அதுல நம்மை போன்ற அல்லது நம்மளை விட அட்வான்ஸான திங்கிங் உள்ள உயிர்கள் இருக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்படி ஒரு வாய்ப்பு இருந்து அவங்க பூமியை தேடி வந்தாங்கன்னா நமக்கெல்லாம் கஷ்ட காலம்ன்றாரு. அது எதோட ஒப்பிடுறாருன்னா, அமெரிக்காவுக்கு கொலம்பஸ் போனார் இல்லையா? அமெரிக்காவுக்கு கொலம்பஸ் போன உடனே என்ன ஆயிடுச்சு, அங்க இருந்த செவிந்தியர்கள் எல்லாம் அழிச்சு, ஏன்னா யூரோப்பியன்ஸ் அங்க போய் டாமினேட் பண்ணாங்க இல்லையா? அப்படி ஒரு சூழல் வந்துருங்கிறாரு. யாராவது ஏலியன்ஸ் இங்க வந்தாங்கன்னா கட்டாயம் அவங்க அட்வான்ஸ் சிவிலைசேஷனா இருப்பான். ஏன்னா அவ்வளவு ஃபாஸ்டா டிராவல் பண்ணக்கூடிய மெக்கானிசத்தோட வர்றான்னா பூமியில இருக்கக்கூடிய மனிதர்களை கூட அவன் அச்சுறுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நம்மளை அழிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதனால வேற்று கிரகவாசிகள் இருப்பதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. அவர்களை நாம் தேடக்கூடாதுன்றார். ஏன்னா நாம தேடி மாட்டிக்க கூடாது. அவனா வந்தா ஒரு த்ரெட் இருக்கு,
அமெரிக்காவுக்கு கொலம்பஸ் வருகையால் ஏற்பட்ட த்ரெட் மாதிரி இருக்கு அப்படிங்கிறதான் அவர் சொன்ன வேற்று கிரகவாசிகள் பற்றிய சுவாரஸ்யமான தகவல். அட் த ஏஜ் ஆஃப் 21 அவருக்கு வந்து ஏஎல்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க சார். அந்த டிசீஸோட எப்படி அவர் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி இந்த சக்சீடை அச்சீவ் பண்ணாரு சார்? ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அவர் இளம் வயதிலே காலேஜ் தேர்ட் இயர் படிக்கும்போதே அவருக்கு அந்த ஏஎல்எஸ்ங்கிற நரம்பு தசை நோய் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போவே 2 years தான் அவர் வாழ்வாருன்னு சொன்னாங்க. பட் அதை தாண்டி வாழ்ந்தார். அது மட்டும் இல்லை, 1985 அவர் வந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறாரு. போகும்போது அந்த நோய் வந்து அட்வான்ஸ் ஆகிடுச்சு, இன்னும் ஃபியூ ஹவர்ஸில் அவர் இறந்துருவார் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. பட் என்னென்னா, ஒரு ஃபார்ச்சுனேட்லி ஒரு ரைட் டைப் ஆஃப் ஆப்ரேஷன் நடந்து அதுக்கப்புறம் பல ஆண்டுகள், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் வாழ்ந்து 1918 வரைக்கும் வாழ்ந்தார் அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அதுக்கு அவருடைய ஒரு பாசிட்டிவ் ஸ்பிரிட் ஒரு முக்கியமான விஷயம். ஒவ்வொரு பாகமாக உடல் செயலிழந்துட்டே போச்சுது, கை கால்கள் முடங்கிச்சு. அப்புறம் ஒரு கட்டத்தில் அவரால் அசைய முடியலை, பேச முடியலை. ஏன்னா கடைசி கட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவருடைய கண் அசைவை கம்ப்யூட்டர் மூலம் லாங்குவேஜாக மாற்றினாங்க. ஸோ கண் அசைவின் மூலமே பேசிகிட்டு இருந்தார். அப்படியே செமினார்ஸில் பேசுவார். அந்த அளவுக்கு உடல் எவ்வளவு சவாலை கொடுத்தாலும் சமாளித்து, ஏன்னா தன்னுடைய ரிசர்ச் ஒரு பக்கம், ஸ்டூடெண்ட்ஸு பேசுகிறது ஒரு பக்கம், இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தார். அதுக்கு மெயின் ரீசன் அவருடைய பாசிட்டிவ் ஸ்பிரிட். ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு மாபெரும் இயற்பியல் விஞ்ஞானி, உடல் சவாலை வென்ற ஒரு மாபெரும் சாதனையாளர். அவர் சொன்ன சில மேற்கோள்களை தெரிஞ்சுக்கலாம். சொல்லுங்க. There is probably no heaven and no afterlife either. We have this one life to appreciate the grand design of the universe, and for that I'm extremely grateful. ரொம்ப அழகா சொல்றாரு. சொர்க்கமும் இல்லை, நரகமும் இல்லை, மனிதர்களுக்கு இன்னொரு வாழ்க்கையே இல்லை. சரியா? இந்த உலகத்தில் இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான வாய்ப்பு. இதை வந்து சந்தோஷமா வாழ்வோம் அப்படிங்கிறது தான் அவர் சொன்னார். When people ask me if a God created the universe, I tell them that the question itself makes no sense. Time doesn't exist before the Big Bang, so there is no time for God to make the universe in. அதான் ஏற்கனவே கடவுள் பூமியை படைத்தாரா, உலகத்தை படைத்தாராங்கிற கேள்விக்கு அவர் சொல்ற விஷயம் என்னன்னா, பிக் பேங் முன்னாடி டைமே கிடையாது, பிக் பேங்கும் டைமும் அட் அ டைம் உருவாது இல்லையா? அதனால பிக் பேங்க்கு முன்னாடி ஒரு டைம் இருந்து அங்கே உட்கார்ந்துட்டு கடவுள் படைச்சாருங்கிறத லாஜிக்கலா யாரும் ப்ரூவ் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்றாங்க. We are just an advanced breed of monkeys on a minor planet of a very average star, but we can understand the universe that makes us something very special. நம்ம பூமியை பற்றியும் அழகா விளக்குறாரு. ஏன்னா ஒரு ஆவரேஜ் ஸ்டாரை சுத்தி வரக்கூடிய ஒரு கோளில் என்ன உருவான ஒரு குரங்கை போன்ற ஒரு இனம் தான் நாம அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. There is nothing bigger or older than the universe. However bad life may seem, there is always something you can do and succeed at. Where there's life, there's hope. எவ்வளவு கடினமான சூழல் இருந்தாலும் நிச்சயமா நம்பிக்கை இருக்கு, தொடர்ந்து முயற்சி செய்தால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது அவர் சொல்லக்கூடிய விஷயம். நம்ம பார்த்தபடி ஸ்டீஃபன் ஹாக்கிங் அவர்கள் இதுவரை நம்ம பார்த்தபடி விவாதித்தபடி ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு மாபெரும் இயற்பியல் விஞ்ஞானி. அது மட்டும் இல்லை, மிக மிக அபூர்வமான ஒரு உடல் சோதனையை வென்ற ஒரு சாதனையாளர். கடைசி வரை ஒரு பாசிட்டிவ் ஸ்பிரிட்டோட இருந்து பல அற்புதமான கண்டுபிடிப்புகளை வழங்கியவர். 2 பிரபலமான நூல்களை எழுதியவர். இயற்பியல் விஞ்ஞானிகள் வரிசையில் நியூட்டன், ஐன்ஸ்டீன் இணையான ஒரு மகத்தான இயற்பியல் விஞ்ஞானி. ஸோ அவருடைய வாழ்க்கையிலிருந்து எவ்வளவு பெரிய சவாலையும் எதிர்த்து நின்று ஜெயிக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை ஸ்டீஃபன் ஹாக்கிங்கிடமிருந்து அனைவரும் கற்றுக்கொள்வோம் என்று கூறி அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.